தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நிறைய பேருடைய இருதயத்தில் அநேக கவலைகள், அநேக துக்கம், காரணமே இல்லாத ஒரு யோசனைகள். அது என்னென்னா, கடவுளுக்கும் நமக்கும் இடையில் ஒரு பெரிய பிரிவை கொண்டு வந்து சேர்த்துரும். நிறைய யோசனைகள், அதிகமாக யோசிக்கக்கூடாது. கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியங்களை நம்ம அதிகமாக யோசிக்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க கடவுளை மறக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகிறாங்க. இது உண்மையான ஒரு காரியமும் கூட. ரெண்டாவது, அவங்க என்னெல்லாம் யோசிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது பூராமே அவங்களுக்கு நல்லதாகவே மனசில் படும். பரவாயில்ல, இது நல்லா இருக்குது, நல்லது தான், நம்ம செய்யலாம். அது தப்பாகவே இருந்தாலும் கூட நமக்கு அது சரின்னு தோணும். இப்படி பிசாசு வந்து நம்மளை நம்ப வச்சு கடவுளுக்கும் நமக்கும் இடையில் ஒரு பெரிய பிரிவை கொண்டு வந்துருக்கோம். இது நமக்கு தெரியறதில்ல. நம்ம இருதயத்தின் யோசனையினால் நம்ம வீணாகிறோம் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் கூட. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு நிறைய கவலைகள், துக்கங்கள் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா வசனத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒத்து போகுதா இல்லையாங்கிறத வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம தீர்மானிக்கணுமே தவிர நம்ம சொந்த யோசனையினால் தீர்மானிக்கக்கூடாது. வசனத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒத்து போகுதா இல்லையா, இது எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சத்தியமும் கூட. வசனம் என்ன சொல்லுதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? வசனத்தை கேட்கத்தான் சபைக்கு போகிறோம், வார்த்தைக்கு வார்த்தை வசனத்தை பேசுகிறோம். ஒரு ஜெபம் பண்ணும்போதும் கூட யார் ஜெபம் பண்ணாலும் ஒரு வசனத்தையாவது சொல்லாமல் ஜெபம் பண்ண மாட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படின்னா நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறதும் இந்த வசனத்தை வச்சு தான் நம்ம தீர்மானிச்சுக்கணும். வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. என்னென்னா, அதாவது, கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். கேட்டிங்களா? கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். அவனுக்கு கஷ்டம் வரும், வேதனைகள் வரும், ஆனாலும் கூட சோர்ந்து போக மாட்டான், தளர்ந்து போக மாட்டான். ஒரு மனுஷன் கற்பனைகளை கை கொள்ளும்போது, கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். அதே அடுத்த ஒரு விஷயம் சொல்லி பாருங்க. அதாவது, ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். காலத்தையும் நியாயத்தையும் அறியும் ஞானியின் இருதயம். அப்போ அந்த இருதயத்தை என்ன பண்ணணும்? கடவுளுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அந்த இருதயம் தான் இந்த கற்பனைகளை கை கொள்றதுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த இருதயத்தில் இந்த கற்பனைகள் இருந்தால் நமக்கு ஒரு தீங்கும் வராது அப்படின்னு வசனம் சொல்லுது. அதே இருதயம், ஞானமுள்ள இருதயம் என்ன பண்ணுமா? காலத்தையும் நியாயத்தையும் அது தெரிஞ்சுக்குமா. நமக்கு எப்போ நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இருதயம் தெரிஞ்சு வச்சுருக்குமா, காத்து இருக்குமா. அது வரைக்கும் சோர்ந்து போகாதான். நிச்சயமாக கடவுள் என்னை கைவிட மாட்டார். நிச்சயமாக அவர் எனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை, கடமையை கண்டிப்பாக செய்வார். நான் அவருடைய பிள்ளை தானே. அப்போது என்னை அவர் வந்து ஏமாற்றவே மாட்டார் அப்படிங்கிறத இந்த இருதயம் உறுதியாக இருக்குமா. அந்த ஒரு விஷயத்தில் இந்த இருதயம் அவ்வளோ உறுதியாக இருக்குமா. அப்போ நமக்கு சோர்வுங்கிறது வராது, அதிகமான யோசனைகள் வராது. அந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணுன்னா, வசனங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த கற்பனைகளை நம்ம கடைப்பிடிக்கும் போது, கை கொள்ளும் போது இந்த வசனங்கள் தான் நம்ம இருதயத்தில் ஞாபகத்துக்கு வருமா. பல யோசனைகளும் பல சிந்தனைகளும் வராது. சரிங்களா? ஆனால் இதில் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது. இதுக்கு உண்மையிலே அந்த வசனம் நல்லா பொருத்தமாக இருக்குது. சரிங்களா? இருதயத்துக்கும் இந்த கற்பனைகளுக்கும் இவ்வளோ ஒரு உத்தமம் இருக்குதே அப்படிங்கிறத நான் ஆச்சரியமாக யோசித்தேன். அப்போ இருதயம் தான் எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் அதே இருதயத்தை பற்றி இன்னொரு வசனம் இருக்குன்னா, இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இருதயத்தை தான் கடவுள் கேட்குறாரு. ஒன்றை நரகத்தில் கொண்டு போய் விடக்கூடிய அந்த இருதயத்தினை எனக்கு கொடு, நான் அதை பரிசுத்தமாக்குறேன்னு கடவுள் வந்து அந்த இருதயத்தை கேட்குறார். அப்போ அந்த இருதயம் கற்பனைகளை ஏற்றுக்கிட்டு அவருடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது ஒரு தீங்கையும் காண முடியாதான், ஒரு தீங்கையும் அறியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் 98வது வசனம் படிக்கிறேன் கேளுங்க. நீருமுடைய கற்பனைகளை கொண்டு நீர்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. இப்போது இங்கே ஞானமுள்ள இருதயம் என்ன பண்ணுமா? காலங்களையும் நியாயத்தையும் அறியும் சொல்லிட்டு, காலத்தையும் நியாயத்தையும் அறியும் சொல்லி பிரசங்கியில் படித்தோம். இங்கே என்ன சொல்லுதுன்னா, நீருமுடைய கற்பனையை கொண்டு
என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அப்போ அந்த கற்பனைகளை கை கொள்ளும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன் என்னென்னு பாருங்கள். ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அதாவது நம்ம சத்துரு யார், நம்ம வீட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க என்னெல்லாம் நம்மளை கேவலமாக நினைக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு நம்மளை ஒதுக்குறாங்களோ, வெறுக்கிறாங்களோ, நம்மளை ஆகாதவன்னு தள்ளி வைக்கிறாங்களோ, அவங்கள விட அறிவுள்ளவனா இந்த கற்பனைகள் நம்மளை நடத்துமா. அதான் அப்படி தான் சொல்லுது, நம்முடைய கற்பனையை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அது எப்போவுமே நான் விட மாட்டேன், என்னோடனே கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான். இப்போ கடவுள் நம்ம அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது அவர் நம்மளை எந்த அளவுக்கு உயர்த்துறாரு, எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாக்கிறார், எந்த அளவுக்கு அறிவை கொடுக்குறார் பார்த்துட்டிங்களா. இதெல்லாம் படிக்கணும். நம்ம இந்த வசனத்தையும் நம்ம வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கணுன்னு சொல்லக்கூடிய காரணங்கள் தான். சரிங்களா. இப்போ நம்ம எதுவுமே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு எதையோ ஒன்று யோசிச்சுட்டு நமக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே நம்ம சிந்திச்சுட்டு இதுதான் சரி. அவங்க அப்போ நமக்கு எல்லாருக்குள்ளே வரக்கூடிய ஒரு சங்கடமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அநியாயம் செய்கிறாங்க, அக்கிரமம் செய்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க, சுகபோகமாக வாழ்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க. நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல, ஆனாலும் நமக்கு எப்பவுமே கஷ்டம் மட்டும்தான் நம்ம கூட இருக்குது. கடவுள் இதெல்லாம் பார்க்க மாட்டாரா? கடவுளுக்கு இதெல்லாம் தெரியாதா? இப்படியெல்லாம் பல யோசனைகள் நம்மளை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும். அது ஒரு வழியில் நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கும். இங்கே நிற்க விடாமல் அது நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கும். நம்மளும் நகர்த்து போய்கிட்டே இருப்போம். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நமக்குள்ள அந்த யோசனைகள் அதிகமாகிட்டே இருக்கும். இவங்களாம் என்ன அநியாயம் பண்ணுறாங்க, எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்க செய்யாத பாவமே இல்லையே, அவங்களால மட்டும் எப்படி இருக்க முடியுது, இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடியுது, சமாதானமாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு அதெல்லாம் தவறானது நான் சொல்லலை. சரிங்களா. அதுக்கான வசனத்தோடு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதே பிரசங்கி 8ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் படிக்கிற கேளுங்க. துர்க்கிரியலுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. அதாவது துர்க்கிரியர்களுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாக கிடைக்காதனால அவங்களுடைய இருதயம் பொல்லாப்பு செய்ய அதிகமாக துணிகரம் கொண்டு போய்கிட்டு இருக்கான். அப்போது நிச்சயமாக தண்டனை கிடைக்கும்னு தான் நீங்கள் சொல்லப்படுது. உடனே கிடைக்கிறது இல்லை, ஆனால் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ அவங்களால மீண்டு வர முடியாது. நம்ம எவ்வளோ தான் நம்ம அதாவது கடவுள் நம்மளை கைவிடலை, நம்ம கடவுளை விட்டு வேறு வழியில் போயிட்டுருக்குறோம். அதை நம்ம உணர்றதில்லை. பலவித யோசனைகள் நம்மளை கடவுளை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போகுது. இது ஒரு வழி. யோசனைகளை கொடுத்து கூட்டிகிட்டு போகிறதும் இது ஒரு பாவ வழி தான். நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னா அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நம்ம அது சரியாக வராது, நம்ம கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த வழியில் தான் போகணும். இது தப்பாக இருக்குது, நமக்கு அந்த உணர்வு வரும், அந்த ஞானம் நம்மளை உணர்த்தும். இப்போது அந்த அறிவு அப்படி தான் சொல்லப்படுது சங்கீதத்தில். உம்முடைய கற்பனையை கொண்டு என் சத்துருக்களை பார்க்கிலும் என்னை அதிக ஞானம் உள்ளவனாக்கு. அப்போ அந்த அதிகமான ஞானம் எங்கே கொண்டு வரார் பாருங்க. அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது நமக்கு அதிகமான ஞானத்தை கடவுள் கொடுப்பார். நம்ம சத்துருக்களுக்கு காட்டிலும் அதிக ஞானத்தை நமக்கு கொடுப்பார். அதே மாதிரி கற்பனையை கை கொள்ளுகிறவனுக்கு ஒரு தீங்கையும் அறியான். இதெல்லாம் உண்மையான விஷயம் தானே. அப்போ 3வது விஷயம் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பொல்லாப்புக்கு வசனத்தை படிக்கிறீங்க. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்தரின் இருதயம் பொல்லாப்பு செய்ய துணிகரங்கொண்டு இருக்கு. அப்போ அவங்க துணிஞ்சு தான் செய்கிறாங்க, தெரிஞ்சு தான் செய்கிறாங்க, அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. ஆனால் நமக்கு மன்னிப்பு எப்படி நம்ம கேட்கணும்னு தெரியும். எந்த விஷயத்துக்கு எப்படி மன்னிக்கணும்னு கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். மன்னிப்பு யாருக்கிட்ட கேட்கணுங்கிற ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அதுக்கு முதல்ல நம்ம எந்த வழியில் நம்ம நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார். கற்பனையை கை கொள்ளுகிறவங்க ஒரு தீங்கையும் அறியான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசனம் தெளிவாக நமக்கு சொல்லப்படுது. அதனால் தயவு செஞ்சு கற்பனையை விட்டு விலகும் போது நமக்கு எல்லா பிரச்சனைகளும் வரும், நமக்கு எல்லா சோர்வுகளும் வரும். கவலை எதனால் வருது அப்படின்னா, கற்பனையை விட்டு விலக்கி நம்மளை விலக்கி கொண்டு போய் பாவத்தில் தள்ளுறதுக்கு அந்த கவலையே பிசாசு கொடுக்குறான். அதை முதல்ல நீங்கள் உணர்ந்துட்டீங்கனாலே உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. பிசாசுனால இல்லை, மனுஷரால் கூட உங்களால் ஜெயிக்க முடியாது. அதனால் தயவு செஞ்சு நம்ம எந்த வழியில் போகிறோம், கடவுளுடைய பாதையில் போகிறோமா, அவருடைய கற்பனையின் வழியில் தான் ஓடுறோமா, இல்லை அதை விட்டு விலகி வேறு வழியில் ஓடிட்டுருக்குறோமா, இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு எல்லோரும் புரிஞ்சுட்டு இதுக்கு இந்த வார்த்தைகளுக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை
நம்ம தீர்மானித்து போனோம் அப்படின்னா நமக்கு எந்த தீங்கும் வராது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். தயவு செஞ்சு எல்லாரும் உங்கள் கையிலேயும் இந்த வேத புஸ்தகம் இருக்குது, இதை படிங்க. படிச்சுட்டு இதன்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிங்க. உண்மையிலேயே கடவுள் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.